இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, மனம் மாறுகின்ற பாவிகளை மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றவரே, இரக்கத்தை மக்களுக்கு காட்டுகின்ற இயேசுவே இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஏழைகளையும் வறியவர்களையும் தாழ்வாக கருதி அவர்களை துன்புறுத்துகிற மக்களை ஆண்டவர் எவ்வாறு கண்டிப்பார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு மத்தேயுவை அழைக்கின்றார். இதோ அவரோடு அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக புலம்புகிறார்கள். அப்போது இயேசு இவ்வாறு கூறுகின்றார், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து மக்களின் வாழ்க்கையை கண்டார். மனம் திரும்புகின்ற மக்கள் மீது அவர் மகிழ்ச்சி கொண்டார். எத்தனையோ மக்களை மனம் மாற்றினார். இதோ ஆண்டவரே, நாங்களும் நீர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு எவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவற்றை மாற்றிக்கொள்ளக்கூடிய அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றார். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களோடு இருக்கின்ற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்கள் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.